நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். எங்களுடைய இந்த அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. ஆர்ப்பாட்டத்தின் போது உயிரிழந்த பொருளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பம். வடமத்திய மாகாண வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் நோயாளர்கள் பாதிப்பு. நடைபெறவுள்ள 2020 உலக கிண்ண போட்டிகளுடன் மகள ஜெயவர்தன 2020 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற தீர்மானம். ரஷ்யாவுடன் இணைவதற்கு யுக்ரைன் மக்கள் ஆதரவு. தொடர்ந்தும் பிரதான செய்திகளுடன் ஜனனி மற்றும் கிருஷாந்தராஜ். நன்றி மைக்கேல் அருள் ஜேசு. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட 140 இந்திய மீனவர்கள் இன்று அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதற்கமைய 26 படகுகளுடன் 116 மீனவர்கள் காங்கேசன் துறையிலிருந்து சர்வதேச கடல் எல்லையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஹங்வல்ல துன்னான பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பொரளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உயிரிழந்தமை தொடர்பில் மீண்டும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது உயிரிழந்த அதிகாரியின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை போலீஸ் மரியாதையுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரசாத் ஸ்ரீவர்தன போலீஸ் அத்தியட்சகராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். உயிரிழந்த போலீஸ் அத்தியட்சகர் பிரசாத் ஸ்ரீவர்தனவின் பூத உடல் இன்று பிற்பகல் கலனி கவுனவெலவில் அமைந்துள்ள அன்னாரது தாயாரின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கொழும்பிற்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். ஆனால் அவ்வாறு செயற்பட முடியாமல் போனது. சம்பவம் குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது. இந்த சம்பவத்தினால் மனவேதனைக்கு உள்ளாகியுள்ளேன். சம்பவம் இடம்பெற்ற இடம் மற்றும் எவ்வாறு சம்பவம் இடம்பெற்றது என்பது தொடர்பில் உறுதியாக யாரும் அறிவிக்கவில்லை. ஏதேனும் பொறுப்பொன்றினை வழங்கினால் அதனை சரியாக செய்து முடிக்கும் திறமையான அதிகாரியே இவர். இந்த சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகளை முன்னெடுப்போம். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய உயிரிழந்துள்ள அதிகாரிக்கு நீதி கிடைக்க செயற்படுவோம். நிலதாரியாட்ட சாதாரண கொப்புகிறேன். ஹங்வெல்ல துன்னான பிரதேசத்தின் தொழிற்சாலை ஒன்றில் வெளியாகும் கழிவுப் பொருட்களினால் நீர்நிலைகள் மாசடைவதாக தெரிவித்து அந்த பிரதேச மக்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த சென்றிருந்த போதே குறித்த போலீஸ் அதிகாரி உயிரிழந்திருந்தார். ஆர்ப்பாட்டக்காரர்களினால் ஒரு பகுதி மாத்திரம் வெட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் பாரிய காயங்களுக்கு உள்ளான குறித்த போலீஸ் அதிகாரி அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். தற்போது குறித்த தொழிற்சாலை மற்றும் அந்த பிரதேசத்தில் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீஸ் கழக தடுப்பு பிரிவினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை குற்ற தடுப்பு திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் மீது மரம் விழுந்த இடத்தை இன்று சோதனைக்குட்படுத்தியது. குறித்த இடம் மற்றும் இதனை சூழ உள்ள பிரதேசம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளோம். ஹங்வெல்ல துன்னான பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மக்கள் விடுதலை முன்னணி கருத்து வெளியிட்டது. அரசாங்கம் மதம் பிடித்த யானை போன்ற ரத்துபஸ்வெல பகுதியிலும் மக்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்கவில்லை. இவ்வாறு இருக்கும்போது நேற்று இந்த சம்பவம் நடக்கின்றது. அமைதியான முறையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு பிரிவினர் அங்கு சென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். போயா தினத்தில் விஹாரைக்கு சென்றவர்கள் மீது விஹாரைக்குள்ளும் கண்ணீர் புகை மேற்கொள்கின்றனர். ரத்துபஸ்வெல பகுதியில் மக்கள் பாதுகாப்புக்காக தேவாலயத்துக்கு சென்றார்கள். அங்கு தேவாலயத்தை தாக்கினார்கள். அபகீர்த்தியை மூடுவதற்கு தற்போது பொய்க்கதைகளை கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளாது சம்பவத்தில் இடம்பெற்றவற்றை கூறாது இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட விடயம் என்றும் ஜெனீவாவில் அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு மேற்கொண்ட விடயம் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார்.
இவர் போலீஸ் ஊடக பேச்சாளரா அல்லது கூட்டமைப்பு ஊடக பேச்சாளரா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுகின்றது. அவர் இப்போது போலீசாரின் வேலையை செய்வதில்லை, அமைச்சர் கெஹலியவின் வேலையை செய்கின்றார். ஜெனீவாவில் அழுத்தங்களை ஏற்படுத்த செய்ததாக இருந்தால் இது யார் செய்தது? இதனை செய்தது போலீசார். போலீசார் ஜெனீவாவின் பக்கம் இருக்கின்றார்களா என்று அரசாங்கம் ஆராய வேண்டும். இவர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அல்ல. பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்கு கதைகளை கூறுவது போன்றுதான் கதை சொல்கின்றார். උගන්නන කතා කියදෙන කෙනෙක්වත් නොකරන වර්ගයේ සුරංගනා කතා මේ කියන්නේ. வடமத்திய மாகாண அரச வைத்தியசாலைகளின் வைத்தியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தமையால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் பிரதான செயலாளர் செனரத் பண்டாரவிற்கு எதிரான ஒழுக்காற்று குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமையை கண்டித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை மற்றும் புலனறுவை பொது வைத்தியசாலை உட்பட வடமத்திய மாகாண வைத்தியசாலைகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது. பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தினால் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவு போன்ற பிரிவுகள் செயலிழந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். வெளிநோயாளர் பிரிவு மற்றும் நோயாளர்களுக்கான வைத்திய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக புலனறுவை வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் பாணி சோமரத்ன தெரிவித்தார். பிரதான வைத்தியசாலைகள் தவிர ஹிங்குரங்குட, மெதிரிகிரிய, பகமுன, ஜயந்திபுர, வெலிகந்த, மன்னம்பிட்டி மற்றும் புலஸ்திகம உட்பட வடமத்திய மாகாண வைத்தியசாலைகள் பலவற்றில் இன்று குறித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் வடமத்திய மாகாண மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியமையால் இன்று பிற்பகலுடன் போராட்டத்தை கைவிட வைத்தியர்கள் தீர்மானித்தனர். மாகாண சபை பிரதான செயலாளருடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 6 வார காலமாக இந்த விசாரணையை நிறைவுக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தினோம். எனினும் எதிர்வரும் நாட்களில் குறித்த விசாரணை நியாயமான முறையில் மாகாண சபையின் செயலாளர் முன்னெடுத்து தண்டனை வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம். தற்போது முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு வந்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த போராட்டம் பழிவாங்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். குறித்த பொது சுகாதார பரிசோதகர் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர்களின் போராட்டம் அவசியமற்றது எனவும் வடமத்திய மாகாண சுகாதார அமைச்சர் HP சேமசிங்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் மனித உரிமை ஆர்வலர்கள் 2 குற்றப்பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். மனித உரிமைகள் ஆவண மையத்தின் ஆலோசகரான ரொக்கி பெர்னாண்டோ மற்றும் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்குமான அமைப்பின் பணிப்பாளர் அருட்தந்தை பிரவீன் மகேசன் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் அண்மையில் ஜெயக்குமாரி கைதான சம்பவம் தொடர்பில் தகவல்களை திரட்ட சென்ற போதே இவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது பொதுமக்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நடமாடும் சுதந்திரத்தை மீறும் வகையில் அமைந்திருப்பதாக மனித உரிமைகள் ஆய்வுகளுக்கான நிலையம் மற்றும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் BBC செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளார். ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை கொண்டுவரப்படவுள்ள சந்தர்ப்பத்தில் முக்கியமான மனித உரிமைகள் ஆர்வலர்கள் கைதானமை இலங்கையின் மனித உரிமை செயற்பாடுகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என்பதை மேலும் வலுவூட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை மனித உரிமை ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டமை குறித்து அமெரிக்கா கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் வெளிப்படையான நம்பகத்தன்மை வாய்ந்த சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்படவுள்ள பிரேரணைக்கு ஆதரவு கோரியுள்ள பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹேக் உண்மையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அதனை வழங்குவதற்கு நம்பகத்தன்மை வாய்ந்த நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் வெளிப்படையான அரசியலை இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை தொடர்பில் சர்வதேச சுயாதீன பொறிமுறையொன்றை கோரும் பிரேரணைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதற்கான காரணங்கள் 4ஐயும் ஹேக் தனது ஆக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பொறுப்பு கூறலின்றி நீண்டகால சமாதானத்தை எட்டுவது இலங்கைக்கு மிகவும் கடினமானதொரு விடயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நாடுகளும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சரியான பாதையில் பயணிப்பதற்கு உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவது முக்கியத்துவம் வாய்ந்தது என வில்லியம் ஹேக் தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக சுயாதீனமான நியாயமான உள்ளக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இதற்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட 2 பிரேரணைகள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்பதற்கும் மனித உரிமைகளுக்கான ஆணையாளரினால் முன்வைக்கப்பட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினால் 2010ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு இந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை எனவும் பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் கூறியுள்ளார். பரிந்துரைகளை அமுல்படுத்தி இலங்கை நம்பகத்தன்மை வாய்ந்த முன்னேற்றத்தினை அடைந்திருந்தால் தற்போதுள்ள நிலைமை ஏற்பட்டிருக்காது எனவும் சர்வதேச நடவடிக்கைகளுக்கு பதிலாக கடந்த கால வன்முறைகளுக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மூன்றாவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை சர்வதேச பொறிமுறையொன்றை ஸ்தாபிப்பதற்கு சர்வதேச சமூகத்திடம் நடவடிக்கை எடுக்குமாறு கோருவதற்கும் சமாதான ஆர்வலரான பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு உள்ளிட்ட பல்வேறு சுயாதீனமானவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளின் ஆதரவு காணப்படுவதாக வில்லியம் ஹேக் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றங்கள், வன்முறைகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படுதல் இலங்கையின் சட்டவாட்சியை வலுப்படுத்தும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் பாதுகாப்பு உரிமை காணப்படுவதுடன் எவரும் சட்டத்திற்கு மேலாக செல்வதற்கு இடமளிக்கப்படக்கூடாது என்ற செய்தியை சர்வதேச சமூகம் தெரிவிக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் செயற்பாடுகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. எமது நாட்டு பிரச்சனையை மனித உரிமைகள் பேரவைக்கு கொண்டு செல்ல ஒருபோதும் எமக்கு தேவை ஏற்படவில்லை. இந்த முறை மீண்டும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் தற்பொழுது பல்வேறு சிக்கல்களையும் எதிர்கொண்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நேற்று முன்தினம் மீண்டும் திருத்தி அமைத்துள்ளனர். டயஸ்போராவின் தேவைக்காகவே இது மேற்கொள்ளப்பட்டது. இதனை பல நாடுகள் அவதானித்து வருகின்றன. லிபியா போன்ற நாடுகளில் பாரிய அளவில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன. இவ்வாறான ஒரு நிலையில் எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். எதிர்கால நடவடிக்கைகளை ஏனைய நாடுகளுக்கு தெரிவித்துள்ளோம். அவர்களின் உள்ளங்களை வெற்றி கொள்ளாத பிரச்சனைகளை திருத்திக் கொள்ள முடியாது. தரிசனம் நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்றது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆர் பிரபாகரன் எழுதிய தரிசனம் நூல் வெளியீட்டு விழா பேராசிரியர் சபா ஜெயராஜா தலைமையில் பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்று வன்னியில் நடப்பதை எடுத்துக்கொள்வோம். மாந்தையில் மனித எலும்புக்கூடுகள் காணப்பட்ட இடம் ஒரு மயான பூமி என்றுள்ளார் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களர் பணிப்பாளர் நாயகம். நாம் ஆராய்ந்து பார்த்ததில் 60 வருடங்களுக்கு முன்னர் பூர்வாங்க வரைபடம் இலக்கம் S677 ஆனது 1955ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் துண்டுகள் 31, 32 இணையும் இடத்தில் தான் மேற்படி மயான பூமி என்று கூறப்படும் இடம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்விடத்திற்கு ஒரு பக்கம் தெரு, மறுபக்கம் குளம். இந்த துண்டு 31 ஆனது திருக்கேதீஸ்வரத்திற்கு கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் துண்டு. தெருவின் அடுத்த பக்கத்தில் சுற்றுலா பங்களா இருந்திருக்கின்றது. இது போரின் போது அழிந்துவிட்ட பலசரக்கு கூட்டுறவு கடை ஒன்றும் இருந்திருக்கின்றது. மயான பூமி அமைந்திருந்தது என்பது கட்டுக்கதை போல் தென்படுகின்றது. கத்தோலிக்க மயான பூமி ஒன்று மேற்கு புறத்தில் அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது உண்மை. ஆனால் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் இந்துக்கள் வாழ்ந்த இடம். இந்துக்கள் பிரேதங்களை புதைப்பது இல்லை. எனவே பணிப்பாளர் நாயகத்தின் கூற்று கேள்விக்கு இடமாகியுள்ளது. இலங்கை சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட 140 இந்திய மீனவர்கள் அந்த நாட்டு அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட 116 மீனவர்கள் 26 படகுகளுடன் காங்கேசன் துறையிலிருந்து சர்வதேச கடல் எல்லையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தனர்.
இதனை தவிர தலைமன்னாரில் இருந்து மேலும் 24 மீனவர்களும் அவர்களது 5 படகுகளும் இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சில பேர் தெரியாம, சில பேர் இப்போ நீங்கள் முன்னால் பெரிய ஆள், நீங்கள் போகும்போது நாங்கள் பின்னால் சின்ன ஆள் வரும்போது இப்படி வர்றது தான். பெரிய ஆட்களை விட்டுருவாங்க, சின்ன போட்டுகளை போகிறோம். பார்த்து கிடக்கிற பொருள்லாம் பெரிய போட்டுக்கும் கிடையாது. இப்போ இடம் லாஸ்ட்டில் பிடிச்சதான் பெரிய போட்டு. இந்த சேதா போடணும், இங்கிட்டு நான் போடணும் இல்லையா, ஒரு ஆள் சொல்லி மட்டும் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்லும்போது நாங்கள் நிப்பாட்டிட்டோம்னா எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ரன்னிங்கில் வந்து வேகத்தில் வரும்போது ஸ்லோ பண்ணுவோம், மேலே ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ அதோட ஸ்லோ பண்ணிடுவோம். ஸ்லோ பண்ணிவிட்டு அடி கிடையாது. ஸ்லோ பண்ணாமல் மீறி அங்கிட்டு ஓடுறாங்க மத்தியில். ஓடும்போது இறங்கணும் அந்த ஆவேசத்தில் நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க போது ஆவேசத்தில் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தா மரியாதை வெளியிட்டிருக்காங்க. அதே எங்களுக்கு பெரிய விஷயம். இதற்கமைய குறித்த 140 மீனவர்களும் இன்று இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தமிழகத்தை வந்தடைந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 38 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் உத்தரவிற்கமைய இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டதாக கடற்றொழில் நீரியல் வள அமைச்சின் ஊடக செயலாளர் நரேந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகளின் இணக்கப்பாட்டு உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை அண்மையில் சென்னையில் இடம்பெற்றதை தொடர்ந்து இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அமைச்சின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டார். MH370 என்ற மலேசிய விமானம் காணாமற் போய் 9 நாட்கள் கடந்துள்ள நிலையில் விமானத்தை தேடும் பணிகளை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. தென் கடற்பிராந்தியம் ஊடான தேடுதல் பணிகள் ஆஸ்திரேலிய கட்டுப்பாட்டில் முன்னெடுக்கப்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபர்ட் தெரிவித்துள்ளார். இறுதியில் கண்காணிக்கப்பட்ட இடத்திலிருந்து மலேசிய விமானம் வடக்கு அல்லது தென்பகுதி நோக்கி திட்டமிட்டு பயணித்திருக்கலாம் என மலேசிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரேடார் மற்றும் செய்மதி தகவல்களுடன் விமானத்தை தேடுவதற்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு மலேசிய அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதியாக விமானத்துடன் காணப்பட்ட தொடர்புகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. காணாமல் போன விமானத்தின் விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இறுதியாக ஆல்ரைட் குட் நைட் என்ற வசனங்கள் வெளியானதன் பின்னரே விமானத்தின் தொடர்பாடல் கட்டமைப்பு திட்டமிட்டு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருந்தனர். குறித்த விமானம் மார்ச் மாதம் 8ஆம் திகதி மலேசிய நேரப்படி அதிகாலை 1:20 மணியளவில் விமான பயண கட்டுப்பாட்டு திரையிலிருந்து காணாமற் போனதுடன் தென்சீன கடற்பரப்பின் மேலாக பயணித்துள்ளது. விமானம் வடமேல் திசையை நோக்கி செல்வதற்கு முன்னர் திரும்பி வேறு திசையில் பயணித்துள்ளதாக பாதுகாப்பு பிரிவின் ரேடார் தகவல்களை மையப்படுத்தி மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசிய நேரப்படி முற்பகல் 8:11 மணிக்கு விமானத்தின் சமிக்ஞையை பெற்றுக்கொள்ள செய்மதியால் முடிந்துள்ள போதிலும் உறுதியான இடத்தை குறிப்பிட முடியவில்லை. விமானம் சென்றதாக கூறப்படுகின்ற 2 வான்பாதைகள் தொடர்பில் கூடிய அவதானம் செலுத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் வடவான்வழி பாதையாக அடையாளப்படுத்துவது கசகஸ்தான், டர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் எல்லைகளிலிருந்து வட தாய்லாந்தை நோக்கிய பிரதேசமாகும். இந்தோனேஷியாவிலிருந்து தென்னிந்திய சமுத்திரம் வரையிலான பிரதேசத்தை தென்வான்வழி பாதையாக அடையாளப்படுத்துகின்றனர். மலேசிய விமானத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த விமானத்தை செலுத்திய 53 வயதுடைய சஹாரி ஷா மற்றும் 27 வயதுடைய உதவி விமானியான பாரிக் அப்துல் ஹமீத் ஆகியோரது வீடுகளை கடந்த சனிக்கிழமை மலேசிய போலீசார் சோதனைக்கு உட்படுத்தியிருந்தனர். இதன்போது குறித்த விமானியின் வீட்டிலிருந்து மாதிரி விமானம் ஒன்றினை கண்டுபிடித்ததுடன் அதனூடாக விசாரணைகளை மலேசிய போலீஸ் தலைமையகம் முன்னெடுத்து வருகின்றது. ஏதேனும் தடயத்தை கண்டுபிடிப்பதற்காக முயற்சிக்கும் விசாரணையாளர்கள் தற்போது குறித்த விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பொறியியலாளர்கள் தொடர்பிலும் விமான நிலையத்தின் உத்தியோகஸ்தர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. எவ்வாறாயினும் காணாமற் போன விமானத்தின் விமானிகள் இருவரையும் விமானத்திற்குள் செல்வதற்கு முன்னர் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் சோதனைக்கு உட்படுத்திய காட்சிகளை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இவர்கள் உட்பட 239 பேருடன் பயணித்த குறித்த மலேசிய விமானம் காணாமல் போய் நாளையுடன் 10 நாட்கள் ஆகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கலைத்துறைக்கு பாரிய சேவையாற்றிய 2 கலைஞர்கள் இன்று காலமாகியுள்ளனர். பிரபல நடிகையான மெர்சி எதிரிசிங்க மற்றும் பிரபல ஒளிப்பதிவாளரான MMMA கபூர் ஆகியோரே இன்று காலமாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாக சுகீனமுற்றிருந்த மெர்சி எதிரிசிங்க 68வது வயதில் இன்று காலை காலமானார்.
கம்பஹா பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவர் காலமாகியுள்ளார். 60க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்துள்ள அவர் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அதேபோன்று 8 தொலைக்காட்சி நாடகங்களிலும் அவர் நடித்துள்ளார். நாட்டில் மேடை நாடகத்துறைக்கு பெரும் சேவையாற்றியமைக்காக அவரை கௌரவித்து விசேட விருது வழங்கப்படவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்நாளில் ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படுகின்ற இந்த விருதானது எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவிருந்த அரச நாடக விழாவில் அவருக்கு வழங்கப்பட இருந்தது. அவர் அனஸ்லி டயஸ், பேர்டி குணத்திலக மற்றும் சாமுவேல் ரொட்ரிகோ ஆகியோருடன் ஒன்றிணைந்து நடித்ததனூடாகவே மக்கள் மத்தியில் பிரபல்யமானார். காலஞ்சென்ற மேர்சி எதிர்சிங்கவின் பூதவுடல் இன்று பிற்பகல் முதல் நாளை 12 மணி வரை இறுதி அஞ்சலிக்காக தேசிய கலாபவனியில் வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் மீன் சந்தையொன்றை அமைப்பதற்காக கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. புறநெகும திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடம் அமைப்பதற்கு ஏற்பாடாகியிருந்தது. மீன் சந்தை கட்டடத்துடன் கூடிய வாகன தரிப்பிடமும் 40 கடைகளும் இங்கு அமைக்கப்படவிருந்தன. எனினும் இன்று இதன் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளன. இந்த கட்டடத்தை அமைக்க உரிய விலை மனு கோரப்பட்டதற்கமைய ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கு அதன் பணிகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். கட்டடத்தின் ஆரம்ப பணிகளை முன்னெடுக்க முன்னரே இவ்வாறு இடைநடுவில் கைவிடப்பட்டமையை அடுத்து கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபை செயலாளர் இதனை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துமாறு உத்தரவு பிறப்பித்தார். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்ற மாதாந்த புறநெகும வேலை திட்டத்தின் முன்னேற்ற கூட்டத்தின் போது பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தமக்கு இந்த உத்தரவை பிறப்பித்ததாக பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தமது பிரதேசத்திற்கு கிடைக்கவிருந்த மீன் சந்தை அதிகாரிகளின் தெளிவான முடிவொன்று இன்மையினால் கை நழுவி போயுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 10ஆம் மாதம் 2013ஆம் ஆண்டு எங்களை எழுப்பி 3ஆம் மாதத்துக்குள்ளே முடிச்சுத்தாரன்னு சொல்லி எங்களை வேற ஒரு இடத்துக்கு மாற்றினாங்க. நாங்கள் அந்த இடத்துல கடுமையாக சிரமப்படுறோம். வாகனம் நிறுத்த முடியாமல் பாறை பாட்டியல் மீன் வாங்கிக்கு வித்துக்கொள்ளாமல் போயிட்டு இருக்கி இதுக்குரிய அதிகாரிகள் இதில் தலையிட்டு இதை சீக்கிரமாக முடிச்சு தந்து எங்களை இவ்விடத்தை வைக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மீன் வியாபாரிகள் உட்பட பொதுமக்கள் உட்பட பலரும் பல்வேறு பிரச்சனைகளை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கான அடிப்படை வசதிகளற்ற நிலையில் தற்காலிகமான அந்த கலைத்தொகுதியில் அவர்கள் இருந்து கொண்டு பல சிரமங்களுக்கு முன்கொடுப்பதோடு அவர்கள் வியாபார நடவடிக்கைகளும் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பது இது இந்த பிரதேசத்தின் பொருளாதாரத்திலே பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. பிரதேசத்தில் காணப்பட்ட மீன் சந்தைகளை வேறு இடத்திற்கு மாற்றிய பின்னரே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறிய இடத்தில் மீன் வாடிகளை அமைத்து மீனவர்கள் தமது தொழிலை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த கட்டடத்தை அமைப்பதற்கு முன்னர் தூர நோக்குடன் சிந்தித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்குமா? எவ்வாறாயினும் திட்டமிட்டவாறு இந்த மீனவர்களுக்கான மீன் சந்தையை அமைக்க வேண்டிய பொறுப்பு உரிய அதிகாரிகளையே சாரும். கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபை செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் பல வழிகளிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று வரை பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். நூற்றாண்டு காலமாக தொடரும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தலைமைத்துவங்கள் முன்வராமல் இருப்பது கசப்பான உண்மையாக இருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வகிக்கின்ற மலையகம் இயற்கை எழிலோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் அங்குள்ள மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இன்று வரை யாருக்கும் முடியவில்லை. உள்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாட்டிலிருந்து உல்லாச பயணிகள் விரும்பி வருகின்ற இந்த பகுதிகளில் உள்ள இயற்கையை மெருகூட்டி கொடுப்பது இந்த மக்கள் என்பதை தலைமைத்துவங்கள் மறந்திருக்கின்றனர். சகல வழிகளிலும் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த மலையக மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மாத்தளை மாவட்டம் அம்பன்கங்கை கோரளை பிரதேச சபைக்குட்பட்ட கம்மடுவ மேல்பிரிவு தோட்டமே இது. 1950களில் கட்டப்பட்ட லய குடியிருப்புகளில் சுமார் 300க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த 750 பேர் வாழ்கின்றனர். தமக்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி
பெரும் சிரமத்திற்கு மத்தியில் வாழ்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வீடு வசதிகள் இல்லை. வீட்டு லயத்தில் இருக்கிறோம். லயத்தை உடைஞ்சி மரங்களையும் கற்களாலையும் வச்சு கூரையை கட்டி வச்சு கொண்டு இருக்கிறோம். நைட்டில் பாடசாலை போகிற சிறு பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இல்லை. வீட்டுக்குள்ளால் இருந்து படிக்கிறது பயம், குடியிருப்பது பயம். தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போனது பிற்பாடு வேலை செய்கிறது கூட பயமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். எந்த நேரம் உடைந்துக்கிட்டு விழுகும்னு சொல்ல இயலாது. வேலை விட்டு வந்தா வீட்டுக்கு இருக்க இயலாது, ஒழுகுது. ஆக்கி சாப்பிடுற சாப்பாடை தான் பானை சட்டிகளை நாங்கள் வச்சுக்கிட்டு வாழ்றோம். இந்த பகுதிக்கு வருகை தருகின்ற அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளுடன் மாத்திரம் மட்டுப்பட்டிருப்பதாக அந்த மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். உள்ளுக்கு ரப்பர் சீட்டு கட்டியிருக்கேன். அந்த ரப்பர் சீட்டால தண்ணி வீட்டுக்குள்ள வந்து ஊற்றுது. இன்னுக்கு தகரமெல்லாம் கரண்டு போய் கிடக்கு. அதுகளை கொஞ்சம் சரி பண்ணணும். மற்றது இந்த கல்லுகளை தூக்கி வச்சு தான் நாங்கள் குடி இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து மேலே காலுகளில் கல் விடுக்குதுன்னு சொல்ல. இப்போ நேரத்துக்கு முன்னாடி கூட கல் ஒன்று விழுந்துச்சு. லயத்தில் வந்து நைட்டுக்கு கவையில் வீட்டுக்கு படிக்க இயலாது. சரியான ஒழுகும். தாமும் அபிவிருத்தியுடன் கூடிய சுதந்திரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறுகின்ற இந்த மக்கள் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். கம்பெனி காலத்தில் இருந்த மாதிரியே இருக்கிறோம். இதுவரைக்கும் சீர்திருத்த வேலையே நடக்கல. அவங்க காரியம் முடிவு வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. நாங்கள் ஓட்ட போட்டு மானத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எனவே தாம் நிம்மதியான ஒரு வாழ்வை அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஒரே எதிர்பார்ப்பு. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுக்கூட்டம் ஒன்று கொழும்பு புதுக்கடை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்றது. அசைக்க முடியாத ஒருவராக இந்த ஜனாதிபதி இருக்கிறார் என்கிற ஒரு விதமான பார்வை இன்று இருக்கிறது. எனவே அந்த ஜனாதிபதி இன்று பலமாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல. 18வது சட்ட திருத்தத்தின் மூலம் இன்னும் ஒரு முறையும் அல்ல, எத்தனையோ தடவைகள் ஜனாதிபதி தேர்தல் கேட்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை வழங்கிவிட்டுத்தான் நாங்கள் அரசாங்கத்திலே இருக்கிறோம். எனவே அதற்கு பிரதி உபகாரம் எதையும் நாங்கள் அவரிடத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து கேட்கவில்லை. நண்பர் ஆசாத் சாலி பயங்கரவாதி அல்ல. அவரை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்வது என்பது மிக தவறான விஷயம். பாதுகாப்பு செயலாளர் உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக சொன்னேன். அடுத்த நாளே பாதுகாப்பு செயலாளர் என்னோட சீறி விழுந்தார். என்ன இப்படி கலைக்கிறார்? நான் மன்னிக்க வேணும் கோட்டா, ஐம் சாரி. There's no point in you raising your voice. What I have said is something that is with very good intentions to protect you and the government. I have to defend the continuation of the Prevention of Terrorism Act. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் அமுலில் இருப்பதை நியாயப்படுத்துவதை பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருப்பவன் நான். நீங்க இப்படி வார போறவன் எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தில் பிடிச்சி அடைச்சா அந்த தடை சட்டத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்தீர்கள் என்பதை நியாயப்படுத்த முடியாத நிலையில் நான் இருப்பேன் என்பதை அவருக்கு துணிகரமாக சொன்னவன் நான். இதேவேளை தமது விடுதலை தொடர்பில் மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். එතුමාට ඒ වගේ දෙයක් කරන්න පුළුවන් නම් අපි සන්තෝෂයි. அவருக்கு அவ்வாறு ஒன்றை செய்ய முடியும் என்றால் அது பெரிய விடயம். அரசாங்கத்தால் ஒருவர் கைது செய்யப்பட்டு அமைச்சரால் விடுவிக்க முடியும் என்றால் அது பெரிய விடயம். அசாத் சாலி கைது செய்யப்பட்ட போது கோட்டாபயோடு கதைத்ததாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எந்த விதமான அழுத்தங்கள் வந்தாலும் அசாத் சாலியை விடுதலை செய்ய போவதில்லை என்று கோட்டாபய ராஜபக்ஷ கூறியதாக மௌபிமா பத்திரிகையில் செய்து வந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். சர்வதேசத்தின் அழுத்தங்கள், நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்களின் அழுத்தங்கள் காரணமாக அசாத் சாலி விடுதலை செய்யப்பட்டார். மக்கள் கடைகளை மூடி ஹர்த்தால் செய்தனர். கிழக்கு மாகாணத்திலும் கண்டியிலும் ஏனைய பகுதிகளிலும் கடைகளை மூடி போராட்டம் நடத்தினார்கள். அரசியல் மேடைகளில் அரசியல் தலைவர்கள் இது தொடர்பில் கதைத்தார்கள், சர்வதேசத்திற்கு சொன்னார்கள். அதனால் தான் அசாத் சாலியை விடுதலை செய்தார்கள். ரவுப் ஹக்கீம் கூறியதால் விடுதலை செய்யவில்லை என்று நான் தெளிவாக கூறுகின்றேன். ගැන කතා කරලා ලෝකෙටම කිව්වා. ඒක තමයි අසත් සල්ලි නිදාස් කෙරුවේ. නැත්නම් රවුෆ් හකීම් කියලා නිදාස් කෙරුවේ නෑ කියන එක මම පැහැදිලි ලෙස මේලා කියන්නුනේ. இனி வெளிநாட்டுச் செய்தி. ரஷ்யாவுடன் இணைவதாக கிரைமியா பாராளுமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. பொது வாக்கெடுப்பில் 97% கிரைமிய வாக்காளர்கள் ரஷ்யாவுடன் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்ததை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிரைமியா பாராளுமன்றத்தின் 85 பேரும் இதற்கு இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளனர்.
ஐரோப்பிய ஒன்றியம் கிரைமியா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைனை சேர்ந்த 21 அதிகாரிகள் மீது பயணத்தடை மற்றும் சொத்துக்களை முடக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. கிரைமியாவில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் 97% ரஷ்யாவுடன் இணைவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பொது வாக்கெடுப்பின் காரணமாக சில முக்கிய பிரதானிகளை மையப்படுத்தியே பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இந்த பொது வாக்கெடுப்பு சட்டவிரோதமானது என குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் பொது வாக்கெடுப்பின் முடிவுகள் வெளியாகி சில மணி நேரங்களில் கிரைமியாவை அந்த நாட்டு பாராளுமன்றம் சுதந்திர நாடாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து கிரைமியா ரஷ்யா சார்பான படைகளின் கட்டுப்பாட்டிற்குள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்தி. 1996 ஆண்டு இலங்கை அணி உலக கிண்ணத்தை சுவீகரித்து இன்றுடன் 18 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த அற்புதமான தருணம் தொடர்பில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு இது. 1996 ஆண்டு இவ்வாறான ஒரு நாளில் பாகிஸ்தானின் லாகூர் கடாஃபி மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை அணியுடன் பிரபல ஆஸ்திரேலிய அணி பல பரீட்சை நடத்தியது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டு உலக கிண்ணத்தை சுவீகரித்தது. அந்த அணி ஒற்றுமையாக விளையாடிய 11 பேர் மாத்திரமல்ல, அணியில் இருந்த 14 வீரர்களினதும் ஒரே நோக்கம் வெற்றி பெறுவது மாத்திரமே. அதுவே எமக்கு பாரிய பலமாக அமைந்திருந்தது. அது மாத்திரமல்ல, எமக்கு சிறந்த தலைமைத்துவம் இருந்தது. ஏனென்றால் எமக்காக அர்ஜுன ரணதுங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாதாடி இருக்கின்றார். இந்த விடயங்களை உலக கிண்ணத்தை நாம் சுவீகரிக்க ஏதுவான விடயங்களாக அமைந்திருந்தன. இலங்கை அணி வெற்றிக்காக வழிவகுத்த அர்ஜுன ரணதுங்க அன்றைய தினம் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்த விடயம் அன்றைய வர்ணனையாளர்களின் கருத்துக்களுக்கு இலக்கானது. வகுப்பந்து வீச்சாளர்களான சமைந்த வாஸ், பிரமோத் விக்ரமசிங்க மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களான முத்தையா முரளிதரன், அரவிந்த் டி சில்வா ஆகியோரின் சிறந்த பந்து வீச்சு ஆஸ்திரேலிய அணியை 241 ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தியது. இலங்கை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 23 இருக்கும் சந்தர்ப்பத்தில் தொடர் முழுவதும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சனா ஜாசூரிய மற்றும் ரமேஷ் கலுவித்தார்ன் ஆகியோரை ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் ஆட்டமிழக்க செய்தனர். அதனை அடுத்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக துடுப்பாட்டத்தில் மைதானத்தை அலங்கரித்த அசங்க குருசிங்க மற்றும் அரவிந்த் டி சில்வா ஆகியோர் இணைந்து 125 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்தனர். தனது சிறந்த துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய அரவிந்த் டி சில்வா ஆட்டமிழக்காது 107 ஓட்டங்களை பெற்றார். அரவிந்துடன் இணைந்த அணி தலைவர் அர்ஜுன ரணதுங்க 97 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது இணைப்பாட்டமாக பெற்று வெற்றி இலக்கை கடந்து உலக கிண்ணத்தை இலங்கை அணி முதல் தடவையாக சுவீகரிக்க உதவினார். Little Muralidharan's arrived. What a year it's been for him. Distraught at one end of his season. நாம் பணம் தொடர்பில் சிந்திக்கவில்லை, அதே போன்ற பதவிகள் தொடர்பிலும் சிந்திக்கவில்லை. போன்ற சிறிய நாட்டுக்கு உலகத்தை வெற்றி கொள்ள முடிந்ததை உலகிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதே அனைவரினதும் ஒரே நோக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் அமைந்தது. நாட்டை நேசிக்கும் 13 பேருக்கு தலைமை வகித்தமையை நான் மிகவும் பெருமையாகவும் கௌரவமாகவும் கருதுகிறேன். அது இந்த வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்தது. தொடரின் சிறந்த வீரராக சனா ஜாசூரிய தெரிவு செய்யப்பட்டதுடன் இறுதிப் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக அரவிந்த் டி சில்வா தெரிவானார். உலக கிண்ணத்தை கைப்பற்றி இன்றுடன் 18 வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டதை முன்னிட்டு விசேட நிகழ்ச்சி நமது சகோதர தொலைக்காட்சியான சிரஸ் எஃப்எம் மற்றும் சிரஸ் டிவியில் இன்று நேரடியாக ஒலி மற்றும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. பங்களாதேஷில் நடைபெறுகின்ற உலகக்கிண்ண போட்டித் தொடரின் பின்னர் சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் மஹில ஜெயவர்தன இன்று அறிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.